நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாங்க இருக்கோம். ஆமா நம்ம இருப்போம். அவன் இருக்கணுமே. விடு பழனி, நான் இருக்கேன்ல, உன் ஹீரோ நான் இருக்கேன்ல, தைரியமா பேசு போ. எது வந்தாலும் நாங்கள் பேசிக்கிறோம், நீ அமைதியாகவே இரு. திருப்பி மார்க் போட்டுற போகிறாங்க. ஏய் மேம்ஸ் கமிங், கம் போலாம்டா. ஏய், தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறீங்கடா. ஏற்கனவே பண்ணாத தப்புக்கு தான் ஒருத்தனை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் உட்கார வச்சுருக்கீங்க. அதுக்கே நாங்கள் எதாவது பண்ணியிருக்கணும். ஆனால் பிரச்சனை வேணான்னு விட்டுருவோம். ஆனால் இப்போது திருடாதவன் மேலே தப்பாக பழி சுமத்துருக்கீங்களா? இங்கே பாரு ஜீவா, அப்படிலாம் பழி போடணும்னு ஒரு அவசியமும் இல்லை. அவன் திருடினதை ஒருத்தன் பார்த்துருக்கான். அதனால தான் எவ்வளோ தூரம் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கோம். வேறு யாரோட ஐபேடாக இருந்தாலும் விட்டுருவோம். மேமோட ஐபேடுனவே தான். அதான்டா நானும் சொல்கிறேன். மேம் தான், நான் எப்படி திருடுவேன்? அறிவே இல்லாமல் பேசினு இருக்கீங்க. ஏய், ராபரி மேல ராபரி பண்ணிட்டு ஸ்ட்ராபெரி மாதிரி ஸ்வீட்டா பேசுறியா? பிஞ்ச் பண்ணிடுவேன். டேய் பிரிட்டோ, என்ன மிரட்டுறியா? பிரச்சனை பெருசாக்க வேணாம் தான் இப்படி தனியாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கோ. ஐயோ டேய், நீ மகா நடிகண்டா. ஏற்கனவே நடிச்சு தான் ஒருத்தனை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்ட. இப்போ என்ன திருப்பி இவனை வீட்டுக்கு அனுப்பலான்னு பார்க்குறியா? நல்லா இருக்குடா அவன் கதை. அவர் என்ன சும்மா அனுப்பணும், அடிச்சாரு அதான் அனுப்பணும். ஏய் இங்க பாரு ஜீவா, சும்மா முறைச்சிட்டு இருக்காது. அவன் திருடினதை இங்க இருக்கிறவன் பார்த்திருக்கான். யாரு மேம்? அந்த பிரிட்டோ சொன்னானா? அவன் ஆசைலாம் நாங்கள் இந்த காலையில் படிக்கூடாதுன்றது தான். ஆனால் பழனிக்கிட்டே கேளுங்க மேம், அவனுக்கு தெரியும் எங்களை பற்றி. அவன் சொல்லுவான். சொல்கிறா. நீ திருடினதை பார்த்தேன்னு சொன்னது யார் தெரியுமா? பழனிதா. பழனி, நீ ஏன் பயப்படுற? நீ அவன் திருடினதை பார்த்தல்ல, சொல்லு. டேய் சொல்றா. ஏய், ஏன் ஸ்டாச்சு மாதிரி நிக்கிற? சொல்லு, நடந்தது என்ன உனக்கு தெரியும்ல, சொல்லுடா. பழனி, நீ சொன்னது உண்மைதானே? சொல்லு. ஆமாம் மேம், கதிர் தான் மேம் எடுத்தான், நான் பார்த்தேன். டே பழனி, என்ன பார்த்து சொல்கிறா? நானோட எடுத்தேன். டேய், உன்னெல்லாம் போட்டு விட்டுருந்தா இந்த காலேஜுக்குள்ளேயே இருந்திருக்க மாட்டடா. அதுக்கு நீ காட்டுற நன்றி தானடா. இல்லை ஜீவா, சத்தியமாக வந்தாண்டா எடுத்தான், நான் பார்த்தேன். டேய் ஏய் என்னடா டே, அன்னைக்கு பஸ்ஸுக்கு நடுவில் மேமோட ஐபேடை வச்சு நீ தானடா என்னமோ பண்ணிட்டு இருந்த. இப்போ ஏன்டா நடிக்கிற? சொல்றா. என்னடா நீ தான் திருடன்னு தெரிஞ்ச உடனே நடிச்சு காலேஜ் விட்டு துரத்திடுண்டா. கூப்பிட்டு வச்சு பேசுறதுக்கு மேலையா கை வைக்கிற? பின்ன திருடாத மேல திருட்டு பட்ட கெட்டா பார்த்துட்டு சும்மா இருப்பானா? ஏய் என்னடா ஓவரா பேசுற? ஏய் இதென்ன காலேஜ் நடிச்சிட்டு இருக்கீங்க? என்ன நடிச்சிட்டு இருக்கீங்க? விட்டு ஆளாளுக்கு பேசிட்டே இருக்கீங்க. மேம் நம்பாதீங்க மேம், அவனுங்கெல்லாம் போய் சொல்லி என்னை காலேஜ் விட்டு அனுப்புறதுக்காக இப்படிலாம் பண்ணுறானுங்க மேம். மேம் சத்தியமா இல்லை மேம், அவன் தான் மேம் எடுத்தான், நான் பார்த்தேன் மேம். வேணாம், யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை. இப்ப என்ன, ஐபேட் தொலைஞ்சிருச்சு அவ்வளவுதானே. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க. மேம் ஆனா உங்க ப்ளீஸ் வெற்றி, இப்ப இதனால என்ன ஆயிட போகுது? எனக்கு வேலை போயிடும் அவ்வளவுதானே. இதனால நீங்க பிரச்சனை படிக்க வேண்டாம். போயிடுங்க வெற்றி ப்ளீஸ். மேம், இவனுங்களை இப்படியே விடுறனாலதான் திமிர அலையறாங்க மேம். இங்க பாரு, எல்லாருக்கும் என்னால தனித்தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? டேய் வாங்கடா. சாரி கதிர், உன் மேல தேவையில்லாம நான் பழிய சொல்லிட்டேன். ஐ அம் வெரி சாரி. நீ போ. ஐயோ மேம், நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் மேம்? நான் திருட்டு பொறுக்கிதான் திருடிக்கிறேன், ஒத்துக்கிறேன். ஆனா சிவா சொன்னதுக்கு அப்புறம் நான் திருடுறது இல்லை மேம். சொல்றா சிவா. வேணாம் கதிர், வேணாம். இப்ப நான் சாரி கூட கேட்டுட்டேன். இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும் சொல்லு. மேம், நான் எங்க அப்பா அம்மா கிட்ட கூட போய் சொல்லியிருக்கேன் மேம். ஆனா உங்ககிட்ட பொய்யே சொன்னது இல்லை மேம். என்ன போய் திருடுன்னு நான் திருடல மேம், நம்புங்க மேம். கதிர், அந்த பசங்களோட எனக்கு உங்களெல்லாம் தானே ரொம்ப பிடிக்கும். நீ கேட்டிருந்தா நான் உனக்கு வாங்கி கூட கொடுத்திருப்பேன். போ.
போங்கடா. மேம் நான் அவளை சொல்லி நம்பலாம் மேம். மேம் நான் அவங்ககிட்ட எப்படிடா சொல்லி புரிய வைப்பேன்? டேய் விட்றா. தெரியலடா. ஏய் கதிரு இந்த சாப்பிடு. வேணாண்டா. ஏய் சாப்பிட்றா. அதான் வேணான்னு சொல்றேன்லடா. இப்போ என்ன ஆச்சுன்னு இதுக்கு போய் மூஞ்சி தூக்கி உட்காந்துருக்க? அசிங்கப்படுத்திட்டானுங்களடா. இதுக்கப்புறம் நான் எப்படிடா காலேஜுக்குள்ளே வருவேன்? என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி பேசிகிட்டு இருக்க? சாப்பிட்றா முதல்ல. நான் திருநப்பெல்லாம் மாட்டிருந்தா கூட இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன்டா. திருடவே இல்லை, ஆனால் மாட்டி விட்டு அசிங்கப்படுத்திட்டானுங்களடா. நாம் உனக்கு எவ்வளோ பாவம் பார்த்துருப்போம். லாஸ்ட் அப்படி பண்ணிட்டானடா. அவனெல்லாம் அன்றைக்கே பிரின்ஸிபால் கிட்ட மாட்டி விட்டுருங்கண்ணா. சிவா சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக தான்டா நான் அமைதியாக இருந்தேன். நல்லதுக்கே காலம் இல்லை. அவன் பின்னாடி இப்படி பெருசாக ஆப் வைப்பான்னு தெரியலையடா. அப்போ செத்துருவான் ஆத்தா செத்துருவான் நம்மளெல்லாம் ஏமாத்திட்டான்டா. அவனை அன்னைக்கே ஏதாவது பண்ணிடுவாடா. டேய் காலேஜில் இருக்கும்போது தான் 24 மணி நேரம் யூஸ் பண்ணிட்டே இருப்பீங்க. சரி சஸ்பெண்ட் ஆகி வீட்லையாவது நிம்மதியாக இருக்கலாமேன்னு பார்த்தா 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கால் பண்ணி காலேஜுக்கு வந்துறீங்க. என்ன தாண்டா பிரச்சனை உங்களுக்கு? இதென்ன தர்பீஸு? பரவாயில்லையே. நான் இல்லாமல் யாரா இதெல்லாம் உங்களுக்கு வாங்கி தரா? தர்பீஸ் வாங்கலாம் காசு இருக்கா? காலேஜில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுடா. என்ன பிரச்சனை? பைப் அள வச்சிட்டாங்க. என்னடா சொல்கிற? பூஜா மேம் திருநதை பார்த்து சாட்சி இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஆமாம். அது யார் தெரியுமா? யாரு? வேற யாரு? அந்த டீ கடைக்காரன் பையன் பழனி தான்டா. பழனியா? நான் பண்ணாத விஷயத்த பண்ணன்னு சொல்லி என்னை மாட்டி விட்டான்டா. அவன் எங்க சொன்னான்? பக்கத்தில் இருந்த அந்த வெற்றி தான் சொல்லுன்னு அவனை உசுப்பேத்தி விட்டு. வெற்றியா? அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானடா. நீ தாண்டா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்க. அவன் இதுவும் பண்ணுவான், இதுக்கு மேலேயும் பண்ணுவான். பூஜா மேம் நம்ம சொல்கிறது கேட்கவே மாட்டாங்கடா. டோட்டலாக மாற்றி விட்ருக்கானுங்க. சிவா உனக்கு தெரியுமோ தெரியாதோன்னு தெரிலடா, ஆனால் எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அவனுங்க பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு ஒர்க் பண்ணுறானுங்கடா. முதல்ல உன்னை பிளான் பண்ணி சஸ்பெண்ட் பண்ணானுங்க. அடுத்தது நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அதில் முதல்ல என்ன பிளான் பண்ணி வெளியே தூக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கானுங்க. அதுதான் இப்போ இந்த பழனியை வச்சு நானவோ வேலை பண்ணிகிட்டு இருக்கானு. டேய் நீ இதான் எடுக்கல, அப்புறம் இவனுக்கு என்ன? யார் நினைச்சாலும் உன்னெல்லாம் காலேஜ் விட்டு தூக்க முடியாது. பேசாமல் நம்ம காலேஜுக்குள்ள ஒரு ஸ்ட்ரைக் போட்டால் தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். எதுக்கு? 4 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் ஊர் ஃபுல்லாக தெரிஞ்சு என்ன காரி துப்புறதுக்கா? அப்படி ஒன்று இருக்கோ? இப்போ கடைசியாக என்னதான் சொல்கிறாங்க? என்னத்த சொல்கிறது? இவன் போய் பழனி அடிச்சிட்டான். அடிச்சிட்டானா? டேய் நீ ஏன்டா அவனை அடிச்ச? பின்ன அவன் பேசின்னு இருப்பான், என்ன அமைதியாக இருக்க சொல்கிறியா? டேய் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமேடா. அவனுக்கு அந்த கஷ்டம் வந்தால் தான்டா தெரியும். நீ கூட தான் அந்த பிரிட்டோ அடிச்ச, அன்னைக்கு பொறுமையாக இருக்க வேண்டியது தானே? என்னடா அவன் எப்படி பேசுகிறான்? சரி விட்றா, நமக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டு. ஆனால் ஒன்றே தான் இப்போ கஷ்டமாக இருக்குடா. பூஜா மேம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுவாங்களோன்னு. பூஜா மேமா? நீ என்னடா எப்படி சொல்கிற? பிரச்சனை பெருசாகாமல் இருக்கணும்னு அவங்க அதை பண்ணால் மட்டும்தான் உண்டு. டேய் வா, லாஸ்ட் ஹவர் மட்டும் அட்டன் பண்ணிட்டு வரோம். போகிறோம்டா, கால் பண்ணுறோம். சரிடா. பைப்பு சாப்பிட்டா நீயே சாப்பிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பேசிட்டு இருக்கும்போது அஷ்டா மச்சான் அன்னைக்கு மேம் இருந்தனால அவங்க சும்மா விட்டேன், இல்லை அடிச்சு மட்டை ஆக்கிருப்பேன்டா. அடி வாங்கி திருந்த மாட்டானே இவன். அவனுங்க என்னவோ நான் சொல்லி தான் அவனை பேச வச்ச மாதிரி சொல்கிறானுங்க. டே பழனி, உண்மையிலேயே அவன் ஐபாட் எடுத்தது நீ பாத்தியா இல்லையா? ஏய் சத்தியமா நான் பார்த்தேன்டா. நான் ஏன்டா பொய் சொல்ல போகிறேன்? அவன் அதை வச்சு எதுவோ பண்ணிட்டு இருந்தான். என்னை பார்த்தோன்னே எடுத்து மறைச்சி வச்சுட்டான். எங்கே காட்டுறான்னு கேட்டதுக்கு அவன் காட்டவே இல்லைடா. நான் போயிட்டேன். திரும்பி அங்கேருந்து பார்த்தேன், மறுபடியும் அதை வெளியே எடுத்து என்னவோ பண்ணிட்டு இருந்தான். எனக்கு நல்லா தெரியும். இவன் தான் தெளிவாக சொல்கிறானடா. ஒருவேளை புருட்டோ கூட மண்டையில் அடிப்பட்டதில் வளர்றேன்னு சொல்லலாம், பைத்தியம் மாதிரி. இவன் தான் அப்படியே சொல்கிறானடா. அவன் ஐபேட் வச்சிருந்தா சரி, ஆனால் அது பூஜா மாமோட ஐபேடா நல்லா பார்த்தியாடா? அது மாதிரி தான் இருந்தது.
ஆனால் நான் தூரத்துலேருந்து பார்த்தேன். டேய் இவன் கிட்டலாம் போய் பார்க்கலடா, தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஏதோ உளறான்டா இவன். ஏய் இல்லடா, அதேதான்டா நான் பார்த்தேன். டேய் அந்த பையன் நேரத்துல தானே பயந்துருப்பானடா, கொஞ்சம் கூட அவன் கண்ணில் பயமே தெரியலடா. அவன் பூஜா மாமோட ஐபேட் எடுக்கலனா எதுக்குடா இவனை பார்த்த உடனே மறைக்கணும்? டே வெற்றி, அவன் ஸ்டூடெண்ட்ஸோட ஐபேட் ஏதாவது திருடி வச்சிருப்பான்டா. இவனை பார்த்தோன்னே பயந்து சட்டைக்குள்ள வச்சிருப்பான்டா. அதை போய் ஆளாக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு. ச்சே கரெக்ட். இதுக்கு தான் வெற்றி நான் சொன்னேன், எனக்கு தெரியும் இப்படி நடக்கும்னு. இப்போ எதுக்குடா இப்படி புலம்பிட்டு இருக்க? அதான் மேம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிருக்காங்களே. டேய் என்னடா புரியாம பேசிட்டு இருக்க? மேம்ல எதுவும் போட்லாம் கொடுக்க மாட்டாங்கடா. யோசிச்சு பாரு, கதிர் போய் அவங்க அப்பா கிட்ட டாடி மம்மி இஸ் a failed boy, he is not studying in this college அப்படின்னு போட்டு கொடுத்தா அவன் லைஃப் என்ன வருது? ஐயோ எல்லாம் உன்னால தான் வெற்றி. டேய் ஏன்டா இப்படி சொல்ற? எவ்வளவு செஞ்சிருப்பான் வெற்றி, நன்றி கெட்டவன்டா நீ. ஆமாம் செஞ்சான், அதான் இப்போ எல்லாம் போகுது. என்னடா பழனி இப்படி பேசுற? பூஜா மாமோட வேலை போயிட்டு இருந்தாடா உங்ககிட்ட அப்படி சொல்ல சொன்னேன், அது தப்பாடா? டேய் நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் பார்த்து சும்மா இருப்பேனாடா? சொல்றா. அவ்வளோதானடா நீ என்னை புரிஞ்சுக்கிட்டது. இங்க பாரு பழனி, இப்போ கூட உனக்கு கெட்டு போல. உனக்கு ஏதாவது ஒன்னா சிவா ஓடி வரான்ல, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே யூ ஆர். நீ போயிட்டு அவன்கிட்ட உடனே சொல்லு, எங்க பேச்சை கேட்டனால தான் நீ கெட்டு போன, இனிமேட்டு உன் பேச்சை கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கதிரி அழு. தட்ஸ் ஆல். கதிரி அழுதா மட்டும் பத்தாதுடா, நேரா போய் அவன் காலிலே விழுந்துரு. ஆஃப் கோர்ஸ். அவன் நினைச்சா மட்டும் தான் அவனை காப்பாற்ற முடியும். நீ அவங்கிட்டே போ. டேய் பாரா, அப்படிலாம் செய்யணும்னு ஒரு அவசியமும் இல்லை. டே வெற்றி, நீ சும்மா இரு, உனக்கு எதுவுமே தெரியாதா? ஏற்கனவே பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு மச்சான். இதை செய்யறத தவிர வேற எந்த பிளானும் மைண்ட்ல இல்லை. டேய் இந்த பரவாயில்லை, நாங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிட்டோம். இது அப்புறம் உன் இஷ்டம், நீயே முடிவு பண்ணிக்கோ போ. டேய் அவனை ஏற்றி விடாதீங்கடா. டேய் பள்ளி, டேய் பள்ளி. சரி, அப்ப இந்த நோட்ஸை கொடுத்துரு. மேம். என்ன பழனி? மேம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சரி நீ வெளியேறு, நான் வரேன். ம். என்ன பழனி? பழனி என்னாச்சு, ஏன் அழற? கதிர் ஐபேட் எடுத்தான்ற விஷயத்த நான் சொல்லியிருக்கவே மாட்டேன் மேம். ஆனால் நான் சொல்லலைன்னா நீங்கள் வேலையை விட்டு போக வேண்டியிருக்குன்றனால தான் மேம் நான் சொன்னேன். இப்ப என்னாச்சு பழனி? கதிர் உன்னை மறுபடியும் அடிச்சானா? அடிச்சானா கூட பரவாயில்ல மேம், நான் வாங்கிப்பேன். ஆனால் அவன் வேற எதுனா பண்ணிட்டானா என்ன பண்ணுறதுனே தெரியல மேம். எனக்கு பயமாக இருக்கு மேம். இப்ப நீ எதுக்கு பயப்படுற? அதான் நான் உங்க எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, இந்த பிரச்சனை இதோட விடுங்கன்னு. நான் பாத்துக்கிறேன், விடு. யாருக்கு பிரச்சனைனாலும் நான் சொல்லியிருக்க மாட்டேன் மேம். ஆனால் உங்களுக்கு பிரச்சனைன்றனால தான் மேம் நான் சொன்னேன். ஆனால் கதிர் முன்னாடி நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை மேம். நானும் உன்னை இதுல இழுக்க கூடாதுன்னு தான் நினைச்ச பழனி. ஆனா அவங்க ஒத்துக்கல. யார் பார்த்தாங்க என்னன்னு என்ன கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இது தவிர வேற வழி தெரியல பழனி. உங்களை கேட்டதும் நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அவன் என்ன சும்மா விடுவானா மேம்? இப்போ நேராக பிரின்சிபல்கிட்ட போயிட்டு நான் +2 ஃபெயிலு, காலேஜுக்கு சும்மா தான் வந்து போயிட்டு இருக்கேன்னு சொன்னானா நான் என்ன மேம் பண்ணுறது? அவன் அந்த மாதிரிலாம் போய் சொல்ல மாட்டான் பழனி, நீ கவலைப்படாத. இல்லை மேம், அவன் பிரின்சிபல் கிட்ட சொல்லுவான். அப்படி இல்லை எங்கள் அப்பா கடையில் போய் எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவான். எங்கள் அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சதுன்னா அவர் உயிரோடவே இருக்க மாட்டார் மேம். ஐயோ பழனி அழாத. எனக்கு இப்படிலாம் ஆகும்னு தெரியாது. இப்ப நான் என்ன செய்யணும் நீயே சொல்லு. தெரியல மேம். பசங்க எல்லாரும் போய் கதிரோட காலில் விழுவு விட்டுருவான்னு சொல்றானுங்க மேம். ஆனா அப்படியே போய் நான் விழுந்தாலும் அவன் என்ன விடுவாளான்னு தெரியல மேம். எப்படியாவது என்ன காப்பாத்துங்க மேம். பழனி முதல்ல அழறத நிறுத்து. யாராவது பார்த்தாங்கன்னா பிரச்சனை தான் பெருசாகும். கதிர்கிட்ட போய் நான் பேசலாம். ஆனா இந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவனை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல. நீங்க என்ன மேம் பண்ணுவீங்க? எல்லாம் ஏன் நேரம் மேம். என் கண்ணில் தானே அதெல்லாம் படணும். அதை நான் பார்த்தனால தான் மேம் இவ்வளோ பிரச்சனை. நான் அதெல்லாம் பார்த்துருக்கவே கூடாது மேம். பழனி ஏன் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? நான் என்ன மேம் தப்பு பண்ணேன்? இதோ வெற்றி, பிரிட்டோ, மணி, நீங்கள் எனக்காக இறக்கப்படுறதுக்கு ஏதோ 4 பேர் இருக்கீங்கன்னு நினச்சேன் மேம். இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மேம்.
ஆனால் எனக்கு இருந்து எங்கள் அப்பா இனிமேல் இல்லாமல் போயிடுவாரோன்னு எனக்கு பயமாக இருக்கு மேம். நான் வரேன் மேம். பழனி நில்லு. இது நான் ஆரம்பிச்ச பிரச்சனை. எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கே தெரியும். என்ன மேம் வர சொன்னீங்க? சிவா கால் பண்ணலாமா? அதெல்லாம் வேணாம், அவன் இப்போ தான் வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பான். அங்கேருந்து இவ்வளோ தூரம் வரணுமே, எது வந்தாலும் நம்மளே பார்த்துப்போம் வா. ஏய் பழனி வேற நிற்கிறான், அவன் மேலே கை வைக்கிற வேலைலாம் வச்சுக்காத, அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏய் ஒன்றுதான், எதுவும் பண்ண மாட்டேன் வாடா. கதிர், ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை நான் அந்த மாதிரி நினச்சிட்டேன். ஐம் சாரி. என்ன மேம் சொல்கிறீங்க? ஐபேட் கிடச்சிருச்சா? எங்கே மேம் இருந்தது? ஏய் மேம் ஒரு நிமிஷம். அன்னைக்கு பெரிய இவனுங்க மாதிரி கதிர் தான் எடுத்தான்னு சாதிச்சிங்க, இப்போ மூஞ்சி எங்கே கொண்டு போய் வச்சுப்பீங்க? ஐபேட் இன்னும் கிடைக்கல ஜீவா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐபேட் இன்னும் கிடைக்கல ஜீவா. அப்போ கதிரிக்கிட்ட மணி போயிட்டீங்க, எனக்கு புரியல மேம். ஐபேட் காணாம போனதாவே இருக்கட்டும். ஏதோ பழனி எதையோ தப்பா பார்த்து புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொன்னதா வச்சுப்போம். மேம் அப்பனா நான் சொன்னதை நீங்கள் நம்பவே இல்லைல்ல மேம்? ப்ளீஸ் கதிர், இனிமே இதை பத்தி பேச வேண்டாம். உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒண்ணு தான் கேட்டுக்கிறேன். இந்த ப்ராப்ளத்தை இதோட விட்டுருங்க. மேம் அது எப்படி மேம் அப்படியே விட முடியும்? ப்ளீஸ் வெற்றி. கதிர் ஒருவேளை எடுக்காம கூட இருந்திருக்கலாம். நம்ம கண்ணால பாக்குற எல்லா விஷயமும் உண்மையாயிடாது. ஒரு சில விஷயங்கள் பொய்யாவும் இருக்கலாம். கரெக்ட் மேம். இங்க பாருங்க, உங்க 2 டீமும் சேர்ந்து இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ என்னால நீங்க 2 பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. அது எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. என்னை மன்னிச்சிருங்க. என்ன மேம், எங்ககிட்ட போய் மன்னிப்பெல்லாம்? என்னால யாரும் யார் காலையும் விழவும் வேண்டாம், யாரோட படிப்பு ஸ்பாயில் ஆகவும் வேண்டாம். கதிர், எனக்காக ஒண்ணு செய்வியா? என்ன மேம் சொல்லுங்க. பழனி ஏதோ தப்பா பார்த்து சொல்லிட்டான். அவன் இந்த காலேஜ்ல படிக்கலங்கிற விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாரு. தயவு செஞ்சு இந்த விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேன் மேம். ஆனால் உண்மையில அந்த ஐபேடை நான் எடுக்கல மேம், நம்புங்க மேம். ஆனால் இப்போ பிரின்சிபல் ஐபேட் கேட்டால் என்ன மேம் பண்ண போகிறீங்க? ஏன் கேர்லெஸ்னஸ்னால தானே கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணி வச்சிருந்த ஐபேடை தொலைச்சிட்டேன். மேனேஜ்மெண்ட் கிட்ட அப்பாலஜிஸ் வாங்கிட்டு நானே ரிசைன் பண்ணிடலான்னு இருக்கேன். எவ்வளவு நாள் தான் ஒரே காலேஜ்ல வேலை செய்யறது? எனக்கும் போர் அடிக்கும்ல.